ஹாய் ஒரு ஒன் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டே இருந்தீங்க. கடைசி நிமிஷத்தில் போட்டு எங்கே பக்குன்னு ஆக்கிடுவோன்னு பயந்து இன்றைக்கி எப்படியாவது போட்டுருன்னு சொல்லி போடணும்னு முடிவு பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா எழுதுறதுக்கே 2 மணி நேரம் ஆகுதுங்க. ஏன்னா அவ்வளோ இருக்க பயாலஜியில், பட் அவ்வளோ இருக்குன்னு தவிர கான்செப்ட் ஓரியன்டாக படித்தா ஈஸி. இத்தனை நாள் பயாலஜியில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரில. அட்லீஸ்ட் இந்த மாதம் February மாதம் டைமே இல்லை, இருந்தாலும் ஒரு 5 நாள், ஒரு 4 நாள் பயாலஜிக்கு ஒதுக்கிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் உங்களுடைய பப்ளிக் 5 நாள் லீவ் இருக்குது, அதுவும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. போதும். பயாலஜிக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. 1-2 டெஸ்ட்டுகள் வைக்க தான் செய்வாங்க, அந்த கம்பல்சரிலையும் 1 மார்க்லையும். அண்ட் ஏதாவது ஒரு 5 மார்க் டென்ஷன் கொடுப்பாங்க, அது இருக்கிறது தான். பட் நீங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின் படித்தா எழுதிடலாம். இந்த கம்பல்சரி பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 70க்கு 70 அடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், பயோபாட்டில் 35க்கு 35 எடுத்துடலாம், ஈஸி தான். ஜுவாலஜியில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஜுவாலஜியுமே நம்ம சொல்கிற கொஸ்டின் படித்தா 35க்கு 35 எடுத்துடலாம். இந்த 1 மார்க் மட்டும், புக்கின் மட்டும் நமக்கு வந்து 16க்கு 12, 13 தான் கேட்பாங்க. 2 அல்லது 3 கன்ஃபார்மாக புக்கின் தான். அதாவது ஏதோ ஒரு ட்விஸ்ட் அடிக்க தான் செய்வாங்க. கான்செப்டோட கொஸ்டின் ஆன்சர்லேருந்து தான் கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸு, புக்கிங்கில் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுலேருந்து தான் கேட்பாங்க. வேறு பெருசாக எதுவும் நோட்ட மாட்டாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதில் தமிழ் மீடியம் இருக்கிறனால நம்பர் நோட் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் பண்ணதெல்லாம் டேரக்ட் 5 மார்க்கு. இப்போ இந்த புக்கின் வந்து முடிஞ்சளவு தமிழில் சொல்ல தெரிஞ்சளவு சொல்கிறேன். எனக்கு எப்படி நான் தமிழ் எழுதுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் தான், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சிருங்க. பட் அந்தளவுக்கு வந்து எல்லாமே புக் பேக் நம்பர்ஸ் இருக்கனால ஈஸியாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? நான் முடிஞ்சளவு சொல்கிறேன். ஓகே, கோச் கூடாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, லைக் பண்ணுவீங்களா? கன்ஃபார்மாக பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த வீடியோ போடுறேன். என்ன பண்ணுறது, புலம்பு வச்சிட்டிங்க. சாப்டர் 1 பயோபாட்னியில் 10 சாப்டர் இருக்குது, படிக்கணும், நிறையா இருக்குது. அப்படி ஒன்றுமே இல்லை, பயப்படாத. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸே இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட் லெசன் பெரிய யூனிட்டு. ஆனால் ஆல்ரெடி நிறையா வாட்டி எக்ஸாம் படித்தனால படிச்சிடலாம். இதெல்லாம் டேரக்ட் 5 மார்க்கு. அதாவது வரக்கூடிய 5 மார்க் மைக்ரோஸ்பரஞ்சஸ், டப்பேட்டம் கிடையாது, எண்டோஸ்பம் டைப்ஸு, அதுக்கப்புறம் பேர்த்ரோன் கார்பி, அதோட சிக்னிஃபிகன்ஸு, இதெல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இன்டர்மோஃபிலிஸ், கேடிஸ் ஃபியூச்சரு, இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். இங்கே புக்கின்ல எல்லாமே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, கேட்கவும் கூடும். டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ், கேடிஸ் ஆஃப் ஆர்னித்தோஃபோலிஸ், கேடிஸ் ஆஃப் அனமோஃபிலிஸ், இது ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க 5 பாயிண்ட்டு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன், அடுத்தது என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் இன்டு ஓவியூல், இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. 3 படம் இருக்கும், சரியா? ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம், சரியா? அப்போமிக்ஸஸ், அந்த பேராகிராஃப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் முடிஞ்ச அளவு கண்டுபிடிச்சிடலாம். டயக்ராம் வந்து ஃப்ளவரு, ஆந்தரு, மெயில் கேமெட்டோஃபைட் டயக்ராமு, ஓவியூல், சூல் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ப்ராய்டரி சாக், இந்த டயக்ராமெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் தான் டயக்ராமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாப்டர் 2, அதில் புக் பேக் கொடுத்துருக்கேன். 30, 32, 33, 36, 29 டேரக்ட் 5 மார்க்கு. இந்த லெசன்லையும் கண்டிப்பாக 5 மார்க் கேட்டுட்டு தான் இருக்காங்க டாப்பில். ஸோ அந்த ஏதோ ஆப்ஷனில் அடிக்கடி இங்கே இந்த சாப்டர் 2ல் கேட்டுட்டு தான் இருக்காங்க, படிச்சுக்கோங்க. புக்கினில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. லெத்தஜின் 2 மார்க், அட்டவிசம் 3 மார்க்கு. இங்கே 2.4.1 இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்னாலும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னாலும் ஒன்று தான், டேரக்ட் 5 மார்க்கு. அந்த படம் போட்டு எழுத வேண்டியதான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மனப்படம் பண்ணாதீங்க. அந்த ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, அதை கரெக்டாக போட்டு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். சும்மா நீங்கள் வந்து மனப்படம் பண்ணலாம் அவசியமே இல்லை. ஓகே, அதே மாதிரி தான் பயாலஜியோட கான்செப்ட் தான். நீங்கள் இப்போ கான்செப்ட் புரிஞ்சு எழுதுனா போதும். சாப்டர் 3 10, 12, 13, 16, 17, 18, 13, 14 டேரக்ட் 5 மார்க் படிச்சு தான் ஆகணும். ஒருவேளை இந்த 5 மார்க்கில் இருக்க டேர்ம்ஸே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. டிஃபைன் சினாப்சிஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 5 மார்க்குள்ளே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், அதை பார்த்துக்கோங்க. முக்கியத்துவங்கள், கிராசிங் ஓவரோட முக்கியத்துவம். சாப்டர் 4 இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர், ஈஸியான சாப்டர். புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டேன். 22, 26 வந்து டேரக்ட் 5 மார்க்கு, 5 மார்க்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டாரின் பண்புகள், எஸ்சிபி ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ளிகேஷன், அதோட பயன்பாடுகளும் எழுதும், சரியா? எஸ்சிபி வரும்பா, இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 5. சாப்டர் 5 ஒரு சின்ன யூனிட்டு, புக் பேக்கெலாம் படிச்சிரு. 16வது மட்டும் புக்கு 5 மார்க்கு. அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், டேரக்ட் 5 மார்க்கு. டேரக்ட்னே வாயில் வருது, 5 மார்க்கு. 5 மார்க்கு, 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் கேட்டிருந்தாங்க, 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரு. இது எல்லாமே ஈஸியான 2 மார்க், பார்க்க தான் நிறையா இருக்கும். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், பார்த்துக்க. 50, 51, 52, 53, 54, 48 டேரக்ட் 5 மார்க்கு. அதாவது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. டேரக்ட்னே வாயில் வருது, சாரி. இந்த கெமிஸ்ட்ரியில் சொல்லி அப்படி வந்துருச்சு. சாப்டர் 7 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இன்டெரக்டாக இருக்கும்.
அதாவது உதாரணத்துக்கு 21, 23 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. அதுவே இன்டெரக்டாக இப்போ ஃபுட் செயினை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும், அது இன்டெரக்டாக இருக்கும். எந்த டைப் ஆஃப் ஃபுட் செயின் இது, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சக்ஷன்ஸ் பற்றி கொஸ்டின் இருக்கும், அது எந்த டைப்பான சக்ஷன், இப்படியெல்லாம் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹைட்ரோஸ்பியர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, 25வது கொஸ்டின், அதோட ஹெட்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியும் கேட்கலாம். அதனால் புக் பேக்கில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்னமோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியும் கேட்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் 2 மார்க் அது படிச்சிடலாம். புக்கினில் வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈஸி தான், அதுலேருந்து 2 மார்க்லேயே 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை டேரெக்டாகவே எல்லா லாவும் கேட்கலாம். ஃபுட் செயின் அதோட உணவு சங்கிலி, உணவு வளையம், இது ரெண்டுமே பார்த்துக்கும், அதோட வகைகளும் பார்த்துக்கும். டைப்ஸ் ஆஃப் பிரமிட், பிரமிடின் வகைகள், பாண்டு சிஸ்டம் ஸ்ட்ரக்சர், ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம், சூழ்மண்டலத்தை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம், இது வந்து கேட்டிருக்காங்க 5 மார்க்கில் இருக்குது, உங்கள் புக்கில் பார்த்து படிங்க. கேட்டசிக்ஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் செக்ஷன் பேராகிராஃப் நம்பர் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் செக்ஷன், இந்த கொஸ்டின் இன்டெரக்டாக புக்கில் இருக்குது, டேரெக்டாக கேட்கணும். டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் கேட்டால் 3 டைப்பும் எழுதிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன், ஸோ 7.3.4 பேராகிராஃப் நம்பர். அவ்வளோதான். இந்த லெசன் புக்கின் நிறையா இருந்தாலும் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த 6வது 7வது ஓகேவா. அடுத்து 8வதும் ஒரு கதை எழுதுகிற லெசன் தான். 18வது 19 20வதுலாம் கதை தான். இந்த டீஃபாரஸ்டேஷனு, வாட்டர் கிரைசிஸ்னால் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பை எழுதுறது, இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளேஷன், ஓசோன் படலத்தின் விளைவுகள். அப்ஜெக்டிவ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன் சரியா. இதோட 3 பாயிண்ட், இதில் 3 பாயிண்ட் படிச்சுக்கோ. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஏஏ, பயோடைவர்சிட்டி இம்பேக்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ், ரிமோட் சென்சிங் அதோட யூசஸ், புவி வெப்பத்தின் விளைவுகள் 3 பாயிண்ட் இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சாப்டர் 9 அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அதனால் புக் பேக் இருக்கிறத நான் கொடுத்துட்டேன். புக் பேக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஹிட்டோரிசிஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அடிக்கடி கேட்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் பிரெய்னிங் கண்டிப்பாக 5 பாயிண்ட் படித்தோம். அடுத்தது சாப்டர் 10 புக் பேக் மட்டும்தான். 20, 23, 25, 30, 33லாம் டேரக்ட் 5 மார்க், 5 மார்க்கு ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம். மீதி எல்லாமே 2 மார்க்கும் 3 மார்க்கில் மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ 10 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. ஜுவாலஜி வந்து சாப்டர் 1 புக் பேக் கொடுத்தாச்சு, 14வது 5 மார்க்கு. பேர்த்தோஜெனிசிஸ், டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன், வாட் இஸ் பட்டிங் அண்ட் டைப்ஸ், இது 2 படிக்கிறதே இல்லை நிறைய பேர். இதுவுமே கேட்குறாங்க இப்போல்லாம். இந்த பேர்த்தோஜெனிசிஸ் ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டது, கடைசி பேஜில் இருக்கும், படிச்சுக்கோங்க. அதோட வகைகளும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் ஈஸி தான். இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஈஸி தான், படிச்சிருப்பீங்க நிறைய வாட்டி. 29, 30, 31 படிச்சிடலாம், டேரக்ட் 5 மார்க்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் 5 மார்க் புக்கினில். அதாவது விந்துவின் அமைப்பு, சரி, மனித விந்துவின் அமைப்பு, டயக்ராமும் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் டயக்ராமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓவியூல், ஸ்பெர்ம், இதெல்லாம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஓஜினிசிஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் 2 மார்க் 3 மார்க்லாம் ஈஸி தான். 20வது கொஸ்டின் பேரியர் மெத்தட் மட்டும் 5 மார்க். அடுத்த சாப்டர் 4ல் டெஃபினிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். லயனைசேஷன், கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸு, அப்படி இப்படின்னு கேரியோடைப்பிங், அப்படி டேரெக்டாக டெஃபினிஷன்ஸ் நிறையா இருக்கும், சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. 36, 37 டேரக்ட் 5 மார்க்கு. அண்ட் பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன, அது சார்ட்டு பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. காரியோடைப்பிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன். ஆக்சுவலாக காரியோடைப்பிங் புக் பேக் தான். வாட் இஸ் காரியோடைப்பிங் படிச்சுட்டு படிங்க. இங்கே பேராகிராஃப் நம்பர் சொல்லியிருக்கேன். சாப்டர் 5 ஒரு பெரிய சாப்டர், அதில் 2 மார்க் 3 மார்க் நிறையா இருக்கும் புக் பேக்லேயே. ஆனால் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. இந்த ரொம்ப வீக்காக இருக்கேன், இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா அவங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ் பேஜ் நம்பர் 54 கண்டிப்பாக இது கொடுத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சாலின் ஃபேஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு பேஜ் நம்பர் 72 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்துக்கோங்க. ஜேக்கப் அண்ட் லக்கோபரன் மாடல் இது கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 79 5 மார்க் கேட்டிருக்காங்க. மெத்தடாலஜி ஆஃப் HGP ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்டோட முறைகள் இது வந்து கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 80. சாலின் ஃபீட்ஸ் ஆஃப் HGP மனித ஜெனம் ப்ராஜெக்டோட முக்கியத்துவங்கள் பேஜ் நம்பர் 80ல் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ நகலச்சு ஸ்டெப்ஸும் அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சாப்டர் 6 ஒரு சின்ன யூனிட்டு புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துங்க, 20, 23 5 மார்க்கு. யூரே முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட் 5 மார்க்கு. ஆரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் மேன் கேட்டிருக்காங்க, டேரக்ட் 5 மார்க்கில். மியூட்டேஷன் தியரி சடன் ஃபியூச்சர்ஸ் 3 மார்க்கு. ஸோ அவ்வளோதான். சாப்டர் 7 பெரிய யூனிட் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. ஸோ புக் பேக் இருக்கிறது எல்லாமே சிம்டம்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். 20வது மட்டும் இம்யூனோகுளோபின் டேரக்ட் 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 பாக்டீரியல் டிசீஸ், 5 வைரல் டிசீஸ், அதோட சிம்டம்ஸு, அதோட பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோ, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், இந்த 2 டிஃபரன்ஸில் ஒரு டிஃபரன்ஸ் போன வருஷம் கேட்டிருந்தாங்க, 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV டயக்ராம் பார்த்து படிச்சுக்கோங்க. நார்மல் அண்ட் கேன்சர் செல் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாசிஃபைட் ட்ரக்கும் ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டது தான். டேபிள் நம்பர் கொடுத்துருக்கிறேன், டேபிளாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சாப்டர் 8 எல்லாமே படித்த புக் பேக்கு. இதில் MFC மைக்ரோபியல் ஃபியூல் செல்லுன்னு ஒரு 5 மார்க் இருக்குது, டேரெக்டாக கேட்கலாம். மீதியெல்லாம்
ஈஸியான 2 மார்க் 3 மார்க் தான். சாப்டர் 9ல் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். 17, 24, 27 டேரக்ட் 5 மார்க்கு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். மீதியெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 10 வந்து நிறையா இருக்கும். 10, 11, 12 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 10, 11, 12 படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 மார்க்கும் வரும், ஒரு 2 மார்க்கும் வரும், இல்லை 2, 3 மார்க் வரலாம், ஒரு 2 மார்க் வரலாம், அந்த மாதிரி. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் 10, 11, 12 படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த 10வது சாப்டரில் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இதில் ஏகப்பட்ட 5 மார்க்ஸ் இருக்குது. ஆனால் படிக்கிறப்போ ஈஸி. சில இதுக்கெல்லாம் டயக்ராம் இருக்கும், டயக்ராம் ஒன்றிட்ட படித்து நம்ம அதை வச்சு எழுதிக்கலாம். அண்ட் ஃபார்முலா ஓரியன்டட் எழுதிக்கலாம். மோர்டாலிட்டி, நேட்டாலிட்டி, அதுக்கப்புறம் ஜே கர்வ், எஸ் கர்வ், பாப்புலேஷன் ரெகுலேஷன், இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சாயிலோட ப்ராப்பர்ட்டி படிச்சிடலாம். எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர், வாட்டரோட பண்புகள், அடாப்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல், இந்த கடல்வாழ் அனிமல்ஸோட அடாப்ஷன் எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது புக்கின்ல ஒன்று இருக்குது, டெரஸ்ட்ரியலோடது. இது புக்கின், இது புக் பேக்கில் ஒன்று இருக்குது, புக்கின்ல நீங்கள் இது படித்தாகும். சாப்டர் 11 வந்து புக் பேக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 16, 24 மட்டும் 5 மார்க்கு, மீதியெல்லாம் டேரெக்டாக 2 மார்க் 3 மார்க்கு படிச்சிடலாம். சாப்டர் 12 புக் பேக்கில் இருக்கிறதே ஒரு 10, 12 கொஸ்டின் நீ எல்லாமே படிச்சிரு. 10லேருந்து 22 வரைக்கும். 22 மட்டும் 5 மார்க்கு கேட்டிருக்காங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த லெசனில் புக்கின் இருக்குது 12th லெசனில். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு அதோட விளைவுகள் 5 பாயிண்ட் போதும். நாய்ஸ் பொல்யூஷன், ஒளி மாசுபாடு விளைவுகள் 5 பாயிண்ட் போதும். ஆக்ரோ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ், இது வந்து ஒரு கெமிக்கல் எஃபெக்ட்ஸு, அது வந்து 5 பாயிண்ட்டு, இதுவும் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். ரேடியோட்டிவ் வேஸ்ட்டு, அதாவது கதிர்வீச்சு கழிவுகள், அதோட டிஸ்போசல் எப்படி, கண்ட்ரோல் எப்படி, இதெல்லாம் வந்து ஒரு 5 மார்க்கு. மெடி வேஸ்ட்டு 5 மார்க்கு. இ வேஸ்ட்டு 3 மார்க்கு. எக்கோசன் டாய்லெட் வந்து 3 மார்க்கு. இங்கே பாருங்கள், இது கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டயக்ராம் போட்டு அந்த ப்ரைமரி, டெர்ஷரி, செகண்டரின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா 5 மார்க். ஓகேவா? ஸோ அப்படின்னு ஜுவாலஜியில் நான் சொல்லிட்டேன், பாட்னியும் சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் இம்பார்ட்டண்டான சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 10, 11, 12 அண்ட் 8 அண்ட் 7 இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் ரொம்ப முடியாதவங்க இதையாவது படித்து வைங்க. அண்ட் பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, அதுக்கப்புறம் 6, 7, 10 இதெல்லாமே நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸே நிறைய வரும். அண்ட் கம்பல்சரி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கம்பல்சரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எல்லாமே படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் 2 மார்க் 3 மார்க் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு எல்லாமே படிக்க முடியல, டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு யூனிட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஜுவாலஜிலையும் பாட்னிலையும், அந்த யூனிட்டையாவது பேராகிராஃப் வைஸ் கொஞ்சமாவது பார்த்துட்டு வாங்க. கன்ஃபார்மாக கம்பல்சரி எழுதிடலாம். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லேருந்தா கேட்பாங்க, இல்லை கொஷின் ஆன்சர்லேருந்தே கேட்பாங்க, இல்லை டீட்டெயிலேருந்தே கேட்பாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு 5 நாள் டைம் எடுத்து இதில் ஒரு 5, 6 லெசன், அதில் ஒரு 5, 6 லெசன் படித்து வச்சிங்கன்னா இப்போதைக்கு போதும். அப்புறம் 5 நாளில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.